சீனாவுக்கு வந்து ஒரு 120 செயற்கைக்கோள் கொண்ட ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கின் மூலமாக ஈரானுக்கு வந்து துல்லியமான தகவல்களை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஈரான் தாக்குனதெல்லாம் ஒரு 20 மீட்டரு 15 மீட்டரு தள்ளி தான், இலக்கிலேருந்து தள்ளி தான் அது போய் விடுது. இப்போ கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் ப்ரிசீஸாக அந்த இடத்த தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஸ்பெயின் பிரதமர் வந்து இந்த தாக்குதலை வந்து இறையாண்மை மீறிய செயல்னு வந்து கண்டிச்சிருக்காரு. ஸ்பெயின் மட்டும் ஐரோப்பிய நாடுகளில் இதை கண்டித்த ஒரு நாடு. அதற்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னா வந்து உங்களோட வர்த்தகத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஆனதை பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஏன் பங்கரில் தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய அயன்டோம் சிஸ்டமாக இருக்கட்டும், பேட்ரியாட்டிக் மிசைலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்குகிறது. அப்போ அவங்க நினைத்தால் வந்து ஏற்கனவே நெதன்யாகு அலுவலகத்தை தாக்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஈரான் நினைத்தால், இப்போ ஈரான் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து நிறைய ஏவலை, அது வந்து ஒலியை விட வேகமாக போகும், ரேடாரில் வந்து சிக்காது. இவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அது பங்கர்லேயே சமாதி அவர் தான் வாய்ப்பு இல்லையா? ஆமாம், அங்கேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பங்கர் அப்படின்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. ஈரான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் பொழுது, இவ்வளோ செய்யும் பொழுது அமெரிக்கா இதை செய்ய இயலாதா? இதை எதிர்த்து அடிக்க முடியாதா? ஈரானை விட வலிமையாக தானே இருக்கும் அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா வந்து 20ஆம் நூற்றாண்டில் நடத்தின போர்களாக இருக்கட்டும், 21ஆம் நூற்றாண்டில் நடத்தின போர்களாக இருக்கட்டும், எல்லா போர்கள்லையும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கான பெரிய அப்பாடக்கரு. மத்திய கிழக்கில் மட்டும் இருக்கிற இந்த போர் சூழல் அப்படியே மெல்ல பரவி 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம இந்தியா பக்கத்தில், இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்க்கப்பல் மீது, ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் செலுத்தப்பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. 100 பேர் கிட்டத்தட்ட செத்ததாக தகவல் வருது. போருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து தாக்கி அழிப்பது இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுக்கு தான் அவமானம் குறிப்பாக. அப்போ எங்கள் நாட்டு எல்லையில் நீங்கள் வந்து உங்களுடைய மோதலை வைத்துக் கொள்ளாதீர்கள்னு வந்து சொல்லணும். அப்படி சொல்வதற்கு மோடி தயாராக இல்லை. மன்மோகன் சிங் காலத்திலேயே க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை போட்ட பிறகு இன்னைக்கு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஈரானில் ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்கும் இந்தியாவுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க, அதையும் கைவிட்டுட்டு வந்திருக்காங்க. இப்படி அமெரிக்காவுக்குன்னு காலில் விழுந்து கிடக்கிறார் மோடி அப்படின்னு வந்து சொல்லலாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு அரசியல் செயல்பாட்டாளர், விமர்சகர் தோழர்நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா இரு நாடுகளும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்குது. ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு இருக்குது. போர் நடந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து 6 நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி பார்க்குறீங்க? என்ன அடுத்த தொடர்ந்து அப்டேட் என்ன? இது எங்கே போய் முடியும்? ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை வந்து துல்லியமாக தாக்குறாங்க, இஸ்ரேலையும் தாக்குறாங்க. இஸ்ரேலில் இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலில் ஈரான் தாக்குதல் நடத்திய சேதத்தின் விளைவு வந்து $2 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இவங்க தாக்குனதுனால வந்த செலவு. மற்றபடி இஸ்ரேலினுடைய போர் செலவு இன்னும் பல $1 பில்லியன் இருக்கும். கல்ஃபை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 17 அமெரிக்கனுடைய மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த பேஸு ஒன்று விடாமல் தாக்கியிருக்காங்க. அதில் வந்து குவைத்தில் வந்து 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 18 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து US எம்பசியை தாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஈரான் வந்து துல்லியமாக செஞ்சுருக்குது. அப்போ ஈரான் வந்து தரைப்படை, விமானப்படை, கடற்படை இதில் வந்து அவங்க ஒரு பழமையான படையாக இருந்தாலும் இந்த மிசைல் ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க இந்த இடைக்காலத்திலேயே நமக்கு இந்த மாதிரி நம்மளை தாக்குவாங்க அப்படின்றதுக்காக மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் மேற்கத்திய நாடுகளில் இருந்து தான் நீங்கள் விமான உபப்பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கணும். அதே போல் வந்து கடற்படை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா பொருளாதார தடை கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஈரான் மேலே விதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் சைனா, ரஷ்யா உதவியோட இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், ட்ரோனு, அட்வான்ஸ்டான ட்ரோன்லேயே வந்து போய் அதுவே வெடிக்கக்கூடியது, அது குண்டு போட்டுட்டு திரும்புறது,
இப்படி பல வகையான ட்ரோன் டெக்னாலஜி அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 நாள் போரில் ஈரானில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் சிவிலியன்ஸ் தான். அதில் குறிப்பாக தெற்கு ஈரானில் ஒரு பள்ளி பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. இன்றைக்கி அந்த காட்சிலாம் வந்திருக்கு. அவங்கள மொத்தமாக புதைக்கக்கூடிய, அது யார் பார்த்தாலும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு காட்சி. அப்போ இவ்வளவு கொடூரமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை, பொதுமக்களை வந்து தாக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செம்பிறை சங்கம் இருக்கு இல்லையா, ரெட் கிரசண்ட்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளில் வந்து செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லுவோம், ரெட் கிராஸ். இங்கே வந்து ரெட் கிரசண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் கிட்டத்தட்ட 145 சிவிலியன் இடங்களை தான் தாக்கியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இராணுவ ரீதியாக அடிக்கிறது இல்லை, அல்லது அவங்க மிசைல்ஸ் எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. அதனால மானாவாரியாக மக்களை அச்சுறுத்தி குண்டு போட்டால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும், ஒரு கலகம் வரும், ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அதனால் அப்புறம் வந்து இந்த மின்சாரம் குடிநீர் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து குண்டு போடுறது, இதை ஒரு பிளானாக வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த போர் எனிமிக்கு ஒரு தக்க பாடம் கற்பிக்கும் வரை அது வந்து தொடரும், எவ்வளவு நாளானாலும் நாங்கள் வந்து அசரப்போவதில்லை அப்படின்னு அவர் சொன்னதை வந்து ஈரான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த போர் முறைகளில் சரி, டெக்னாலஜியாக நீங்கள் எதனா காசு கொடுத்து எதனாலும் வாங்கிடலாம். இந்த ஈரானுடன் எந்த நாடுமே இல்லை அப்படிங்கிறப்போ புதுசாக நியூஸ் வருது. என்னென்னா, கடந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தோம், சீனா வந்து ஒரு மேப்பு போட்டு வெளியில் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு, ஏதோ கசிய விட்டுருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. சீனா மறைமுகமாக உதவுகிறது அப்படிங்கிறாங்க. இது உண்மைதானா? இதை எப்படி உதவுறதுனா எப்படிலாம் உதவுது? வழக்கமாக நீங்கள் வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய இராணுவத்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு வந்து சீனா சேட்டலைட்டு இமேஜை வந்து கொடுத்தது அப்படின்னது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த சேட்டலைட் இமேஜ் கமர்ஷியலாக நீங்கள் எந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்கினாலும் கொடுத்துருவாங்க, அது பொதுவெளியிலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில் கிடைக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் சேட்டலைட் இமேஜ் வந்து ஈரானுக்கு கிடைக்கிறது கஷ்டம், தடை இருக்கிறதுனால. ரெண்டாவது, ஈரான் வந்து ஒரு செயற்கைக்கோள் தான் வச்சுருக்கு. அதை வைத்துக்கொண்டு துல்லியமாக இந்த இடங்களை, லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சீனா வந்து மறைமுகமாக, சீனாவுக்கு வந்து ஒரு 120 செயற்கைக்கோள் கொண்ட ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கின் மூலமாக ஈரானுக்கு வந்து துல்லியமான தகவல்களை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஈரான் தாக்குனதெல்லாம் ஒரு 20 மீட்ரு 15 மீட்ரு தள்ளி தான், இலக்கிலேருந்து தள்ளி தான் அது போய் விடுது. இப்போ கரெக்டாக ஒரு சென்டிமீட்ரு ப்ரிசீஸாக அந்த இடத்த தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அது அந்த சீனாவினுடைய அந்த நெட்வொர்க் சேட்டலைட்டு தான் காரணம். அதை வந்து ஒரு பெய்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேட்டலைட் வந்து ஈரானுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சைனா வந்து வாயளவில் வந்து கண்டித்தாலும், பொருளளவில் எந்த உதவி செய்ய முடியலைனாலும் இதுவே ஒரு பெரிய உதவி. இதை தாண்டி ரஷ்யா இதே போல் என்னென்ன உதவியும் செய்யும் அப்படின்றது நம்மகிட்ட தகவல் இல்லை. ஏன்னா ரஷ்யாட்டையும் நிறைய சேட்டலைட் சிஸ்டம் வந்து இருக்குது. இப்போ அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ்ஸை வந்து நம்பி நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் வந்து உங்களுக்கு அதை ஜாம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு செயலிழந்து போகும். இப்போ சைனீஸ் இது வந்து அதையும் மீறி, அவன் செயலிழக்கக்கூடிய அந்த இதையும் மீறி வந்து அது செயல்படுகிறது, துல்லியமாக அந்த இடத்தை வந்து தாக்குகிறது. இது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த 6வது நாள் ஆயும் இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் தொடர்ந்து எப்படி ஈரான் வந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் வந்து ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போது 24 மணி நேரமும் சைரன் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழ முடியலை. அவங்க மத்தியிலேயே ஒரு அதிருப்தி என்பது வந்து விட்டது. நீங்கள் சைரன் கேட்ட உடனே பங்கருக்கோ ஒரு பாதாள அறைக்கோ நீங்கள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இதை வந்து ஈரான் வந்து ஒரு தனி நாடாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து அவங்க வாயளவில் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து ஈரானை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, மற்றபடி இராணுவ தளங்கள் எல்லாமே அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஈரான் வந்து பதிலுக்கு தாக்கும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. இப்போ துபாய் எடுத்துங்க, அமீரகத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு அமீரகம்.
அந்த துபாய் வந்து ஒரு டூரிஸ்டாக இருக்கட்டும், ஃபினான்சியல் கேபிட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோல்டு மார்க்கெட்டாக இருக்கட்டும், பல இதுக்கு முக்கியமான ஒரு ஹப்பு, துறைமுகம், விமான நிலையம் எல்லாம். இன்றைக்கி துபாய் வந்து முடங்கி போயிருக்கு. ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல் வந்து ரியாத்தாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், தோகாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையும் இதுதான் வந்து நிலைமை. அப்போ இந்த நாடுகள்லாம் வந்து ஈரானை வந்து கண்டிச்சிருந்தாலும் மாறலாம் அந்த கண்டிப்புக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை. எதற்காக சக முஸ்லீமை கொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு நீ வந்து உன் நாட்டில் வந்து இடம் கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? இது ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இஸ்லாமிய சகோதரத்துவம் இதெல்லாம் பேசிக்கிட்டு நான் ஒரு முஸ்லீம் நாட்டில் வந்து குண்டு போடுவதை வந்து நீ எப்படி அனுமதிக்கிற? இப்போ பாகிஸ்தான் கண்டிக்குது. பாகிஸ்தான் மக்கள்லாம் அமெரிக்கன் எம்பசியை சூழ்ந்து அடித்து அதில் 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்தோனேசியா, மலேசியா இங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. பல நாடுகளில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அரபு நாடுகளே அமைதியாக இருக்கிறப்போ யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஸ்பெயின் வந்து இதுக்கு எதிராக பேசியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஸ்பெயின் பிரதமர் வந்து இந்த தாக்குதலை வந்து இறையாண்மை மீறிய செயல்னு வந்து கண்டிச்சிருக்காரு. ஸ்பெயின் மட்டும் ஐரோப்பிய நாடுகளில் இதை கண்டித்த ஒரு நாடு. அதற்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னா வந்து உங்களோட வர்த்தகத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஆனதை பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்பெயின் மட்டும் இல்லை, தென் அமெரிக்க நாடுகள், இப்படி பல நாடுகள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிச்சிருந்தாலும் யாரும் நேரடியாக வந்து ஈரானுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. ஈரான் தன்னுடைய சக்தியை நம்பியே இதை வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் இந்த போர் அமெரிக்கா முதல்ல என்ன நினச்சிதுன்னா, இது வந்து ஒரு சில நாட்களில் வந்து முடிஞ்சிடும். போன 25 ஜூன் மாதம் நடந்த போர் வந்து 12 நாள் நடந்துச்சு. அது போல வந்து ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடலாம். முதல்ல 4 நாள்னாரு, அப்போ இப்போ 4 வாரம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், 4 வாரம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை விட நீண்ட காலமும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த போர்னால முதன்மையான ஆதாயம் வந்து இஸ்ரேலுக்கு தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செலவு தான் அதிகம். இஸ்ரேலுக்கும் செலவு இருக்குது. இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள்லாம் ஆப்ரஹாம் அக்காடு மூலம் நம்ம கூட நெருங்கி உறவு வைத்து கொண்டிருக்கும் போது ஈரான் மட்டும் நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு நாடாக இருக்குது. ஈரான் மட்டும் எதிர்க்கலை. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்தீஸ், அதன் பிறகு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ், இவங்க 3 பேரும் வந்து தொடர்ந்து இப்போ ஹிஸ்புல்லா இவ்வளவு இக்கட்டான நேரத்தில் கூட அவங்களும் ட்ரோனும் ராக்கெட்ஸையும் வச்சு வடக்கு இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலிய படை வந்து லெபனானில் நுழைஞ்சிருக்கு. ஹிஸ்புல்லா வந்து போன வாட்டி அடிச்சுட்டு அப்புறம் நிறைய அவங்களுடைய தலைவரெல்லாம் இறந்து போய் கொல்லப்பட்டு அப்புறம் அவங்க வடக்கு பக்கமாக போக சொல்லி கவர்மெண்ட்டே அவங்கள வந்து ஒதுக்கி தள்ளி விட்டு, நீங்கள் தலையிடாதீங்கப்பா, நீங்கள் தலையிட்டால் வந்து என்ன லெபனான் நாட்டுக்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அயத்துல்லா அலி காமேனியும் மற்ற தளபதிகளும் கொல்லப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லா ஆனதை பாப்பான், டூ ஆர் டைன்ற முறையில் இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து லெபனான்லேயும் போர் நடத்த வேண்டியிருக்கு, ஈரான்லேயும் போய் குண்டு போட வேண்டியிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள்லாம் தாக்கப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் எல்லாரும் சிவிலியன்ஸ் எல்லாம் காலி பண்ணுங்க, நீங்கள் நாட்டுக்கு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூதரகத்துலேயும் அந்த தூதரக நடவடிக்கைகள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ செங்கடலாக இருக்கட்டும், பாரசீக வளைகுடா இருக்கட்டும், இங்கே வந்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இருக்குது. 2 கப்பல், விமானந்தாங்கி கப்பல், மற்ற போர்க்கப்பல்கள் இருக்குது. இதை வைத்து கொண்டு தாக்குறாங்க. ஈரான் பதிலடியாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதை வந்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து மிசைல் அட்டாக் இல்லை, இது வந்து பொருளாதார அட்டாக் இல்லையா? ஆமாம், இது கடுமையான அட்டாக். ஏன் அப்படின்னு கேட்டால், உலக அளவில் வந்து கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். இந்தியாவுக்கு 80%. இந்தியாவுக்கு 80%, சைனாவுக்கும் அதிகம், ஜப்பானுக்கு அதிகம், பல நாடுகளுக்கு வந்து அது அதிகம். அடுத்தது கத்தாரில் உற்பத்தி ஆகின்ற நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது யூரோப்புக்கு முக்கியமான மார்க்கெட்டு. இப்போ வந்து ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வந்து $82 வந்துருச்சு. இன்னும் சில நாட்களில் $130 நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பாதி மடங்கு விலை உயர்வு அப்படின்னா நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசல்லாம் என்ன விலைக்கு வரும் அப்படின்றத நம்ம வந்து யூகிச்சுக்கலாம். இது வந்து பொருளாதார ரீதியாக உலக அளவில் ஒரு பெரும் நெருக்கடியை தோற்றுவிக்கும். இதில் ஐரோப்பாவும் அமெரிக்காவுமே பாதிக்கப்படும். அதில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனீஸ் கப்பலுக்கு மட்டும்தான் அனுமதி, அவங்க மட்டும் இங்கே வந்து போக்குவரத்து யூஸ் பண்ணிக்கலாம்,
மற்ற எந்த நாட்டு கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை. இப்ப இந்தியாவினுடைய கப்பல்கள் வந்து ஒரு 30 கப்பல்கள் மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 37 நினைக்கிறேன். 37 கப்பலா. இப்ப அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய 2 பக்கங்கள்லையும் பல நாடுகளுடைய கப்பல் வந்து நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை கிராஸ் பண்றதுக்கு ஈரான் வந்து அனுமதிக்கல. இதை வந்து அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம், ஆனா அந்த பாதுகாப்பு கொடுத்து ஒரு கப்பலை கூட இவங்க கூட்டிட்டு போக முடியல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு கப்பலை வந்து ஒரு சின்ன ஆயுதத்தால நீங்க வந்து ஓட்ட போட்டு அதை வந்து மூழ்கடிச்சிட முடியும். இதனால வந்து அமெரிக்கா என்ன செய்யறதுன்னு திணறிட்டு இருக்குது. இப்போ நீங்க சொல்லும்போது இந்த சீனாவோட தொடர்பு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயும் எடுத்து வந்து நீங்க சீனாவோட தொடர்பு சொல்லிட்டீங்க. அடுத்து சீனாவுக்கு மட்டும் ஈரான் வந்து அனுமதி வழங்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதற்கு இடையில 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரானோட ஒரு முக்கியமான சீஃப், அவர் பேர் வந்து யகுவா ரஹீம் சஃபாயின்னு அவர் வந்து ஒன்று சொல்றாரு, நெதன்யாகுவோட இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், துல்லியமா நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கும் அந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் ஆயிருக்குமா, இல்லை நெதன்யாகு பங்கர்ல இருந்து வெளில வந்துட்டாரா இல்லையா? இந்த 6 நாட்களாக அவர் பொதுவெளியில எங்கேயுமே நெதன்யாகு வரல. நெதன்யாகு முக்கியமான அமைச்சர்கள் தளபதிகள் எல்லாமே பங்கர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க ஏன் பங்கர்ல தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய அயன்டோம் சிஸ்டமா இருக்கட்டும், பேட்ரியாட்டிக் மிசைலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்குகிறது. அப்போ அவங்க நினைத்தால் வந்து ஏற்கனவே நெதன்யாகு அலுவலகத்தை தாக்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஈரான் நினைத்தால், இப்போ ஈரான் வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து நிறைய ஏவலை, அது வந்து ஒலியை விட வேகமாக போகும், ரேடாரில் வந்து சிக்காது. இவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அதனால் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு தான். நீங்கள் எங்கே தான் நீங்கள் பங்கர் போட்டு ஒளிஞ்சிருந்தா கூட அது பங்கர்லேயே சமாதி அவர் தான் வாய்ப்பு இல்லையா? ஆமாம், அங்கேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பங்கர் அப்படின்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நெதன்யாகு தொடர்ந்து பங்கரில் தான் இருக்கிறாரு. இப்போ ஈரானுக்கு வந்து இந்த மாதிரி சேட்டலைட் தொழில்நுட்பம் வந்து சைனா மூலம் வழங்குறதுனால அவங்க துல்லியமாக குறிபார்த்து வந்து அடிக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு சில 1000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ட்ரோன் வந்து வருது ஈரான்லேருந்து. அதுக்கு வந்து சில பல கோடிகள் செலவழிக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏவுகணை சின்ன ஏவுகணைன்னு அதெல்லாம் கணக்கு கிடையாது, பார்க்காது. பார்த்துச்சுன்னா அது பாட்டு அடிக்கும். அதனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நிறைய இழந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள்லாம் கூப்பிச்சு, நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து தரணும், அதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்போ இருக்கிற சரக்கு வந்து காலியாகிட்டே இருக்குது. அடுத்தது இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து குழப்பக்கூடிய வேலைகள் எல்லாம் அமெரிக்கா செய்யுது இல்லையா, அதை வந்து அந்த சைனீஸ் பே டு அப்ளிகேஷன் வந்து அதுக்கு வந்து சிக்காமல் இது வந்து துல்லியமாக வந்து தாக்குது. இதெல்லாம் அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கலை. அடுத்தது வந்து துபாயில் வந்து ஒரு 3 அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இல்லையா, இந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கும் அந்த சீனாவினுடைய அந்த 120 செயற்கைக்கோளுடைய அந்த பே டு அப்ளிகேஷன் தான் காரணம். என்னன்னா அவங்க ஒரு குழப்பமான சிக்னலை வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதில் குழம்பி போய் அமெரிக்க விமானங்களையே காட்டி கொடுத்து அடிச்சிருச்சு. அடிச்சு தான் அந்த 3 விமானங்கள் விழுந்தது. இதுவும் அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால வர 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 இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலியானால் ஈரானுடைய கை வந்து ஓங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரோனை வந்து தடை செஞ்சாலும் ஒரு செலவு, பெரிய ஏவுகணையாக இருந்தாலும் ஒரு செலவு. அப்போ எவ்வளோ நாள் செலவு பண்ணீங்க? இப்போ இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணுறதும் அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி நீங்கள் கொண்டு வந்து தொடர்ந்து நீண்ட காலத்தில் இந்த போர் நடத்துறது என்பது வந்து கஷ்டம். அதற்கும் கூப்பிட்டுருக்காராம், ட்ரம்ப் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஆயுதங்கள் தயாரிக்கிறவங்க அவங்க மௌனம் தான் காத்திருக்கதா நியூஸ் வருது. அவங்க எப்படி திடீர்னு எப்படி அவங்க அவ்வளவு உற்பத்தியை கூட்ட முடியும்? அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்போ ஈரானை போன்ற இந்த பொருளாதார தடையால் ஒரு பாதிக்கப்பட்ட நாட்டை கூட இவர்கள் நினைத்தது போல வந்து. இதில் ஒரு கேள்வி வருது தொடர், என்னன்னா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு, இஸ்ரேலு அதற்கு கூடவே இது இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களால் பிம்பப்படுத்தப்பட்டுள்ளது. அது உண்மையா போய் நமக்கு தெரியல. ஈரான் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் பொழுது, இவ்வளவு செய்யும் பொழுது அமெரிக்கா இதை செய்ய இயலாதா? இதை எதிர்த்து அடிக்க முடியாதா? ஈரானை விட வலிமையா தானே இருக்கும் அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா வந்து
20ஆம் நூற்றாண்டில் நடத்தின போர்களாக இருக்கட்டும், 21ஆம் நூற்றாண்டில் நடத்தின போர்களாக இருக்கட்டும், எல்லா போர்கள்லையும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கான பெரிய அப்பாடக்கரு. வியட்நாமில் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 5 லட்சம் அமெரிக்க துருப்புகளை கொண்டு இறக்குறாங்க. அப்போவே விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் கொண்டு இறக்குனாங்க. அந்த ஏஜெண்ட் ஆரஞ்சுன்ற அந்த வெடிமருந்தெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து சேதத்தை உண்டு பண்ணாங்க. பல ஆயிரக்கணக்கான வியட்நாமிய மக்களை வந்து கொன்றாங்க. ஆனால் கடைசியில் அதில் வந்து செருப்படிப்பட்டு தோல்வியுற்று அமெரிக்கா வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதே போல் 2003 வந்து ஈராக்கை தாக்குனாங்க. ஈராக்கை தாக்குனதுக்கு பிறகு அங்கே வந்து உள்ள வந்து பயங்கர மோதல், தாக்குதல், ஐஎஸ்ஐஎஸ் வந்து உருவாகிறது. இப்படி தான் அது வந்ததே தவிர அங்கேயும் அமெரிக்காவுக்கு எந்த லாபமும் இல்லை, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை ஒழிக்கணும், அவங்க தான் பின்லேடனுக்கு புகலிடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் இறங்குனாங்க. கடைசி பார்த்தா ஃப்ளைட்டை வந்து இவங்களுக்கு உதவி செஞ்ச ஆப்கானியர்களை கூட கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு தாலிபான் கையில் நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறது என்னென்னா, அமெரிக்கா எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து ஒரு நாட்டை பிடிக்க நினைக்குதோ அங்கே எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரானுடைய அந்த டெரைன் இருக்கு இல்லையா, ஈரானுடைய வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்து நீண்ட மலைத்தொடர்கள் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே 2 பெரிய பாலைவனங்கள் இருக்குது. அதுபோல் வடக்கே வந்து காஸ்பியன் கடல் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் தரைப்படை இறக்குனீங்கன்னா இந்த ஒரு டஃப்பான டெரைனை வந்து கடந்து நீங்கள் போய் சண்டை போட்டு ஈரானை பிடிக்க முடியாது. தரைப்படையினர் தான் ஞாபகம் வருது. காலையில் ஒரு ஆர்டிகல் படித்தேன், அதில் சொல்லியிருக்காங்க காலாட்படையை இறக்காமல் நீ நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஆனால் அது ஈஸி இல்லை அப்படின்னு வல்லுநர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதான் அப்படி நீங்கள் அதை இறங்கி நீங்கள் செய்ய முடியாது. இப்போதைக்கு சுவிட்சை போட்டு ஏவுகணை அனுப்புறது மட்டும்தான் செய்ய முடியும், அல்லது விமானத்தில் போய் குண்டு போடுறத தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். இது 2 தாண்டி நேருக்கு நேர் ஒண்டி கொண்டி வா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு இவங்க போக முடியாது. அப்போ இவங்கள்ட்ட வந்து எவ்வளோ சப்ளை இருக்குது? இப்போ ஒரு விமானம் தாங்கி கப்பல், பல போர்க்கப்பல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு எரிபொருள் வந்து வேணும். ஒரு விமானம் தாங்கி கப்பலில் 5000க்கு மேலே இருக்கிறாங்க, ஒரு நகரம் போல் இருக்குது. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடணும், போடுற குண்டுகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நீ இருக்கிறது பாரசீக வளைகுடா. இப்போ இந்த சப்ளையை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீ எங்கேருந்து வரணும்? அப்போ ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒத்துழைக்கணும். இப்போ ஸ்பெயின் வந்து என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பேஸை வந்து மிலிட்ரி பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. சைப்ரஸில் வந்து யூகே வந்து பயன்படுத்திக்கலான்னு வந்து சொல்லியிருக்கு. அப்போ ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இவங்க போய் வந்து பிச்சை கேட்கணும். ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த போருக்கு வாயளவில் ஆதரவு தெரிவித்தாலும் பொருளளவில் இன்னும் அவங்க யாரும் ஈராக் போகிற மாதிரி எல்லாரும் படைகளை எல்லாம் அனுப்பிடல. அதனால் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை வந்து இருக்குது. இது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொண்டு வரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட செலவு, இஸ்ரேலுக்கு செலவு. ஆனால் வந்து நமக்கு எதிரி நாடை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃபாக இருக்கலாம். அமெரிக்கா இஸ்ரேலுக்காக இவ்வளோ செலவழிக்கணும், ஏன் செலவழிக்கணும் அப்படின்றது வந்து ஈரானை வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க இந்த சாங்ஷன் போட்டு வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு தனிப்பட்ட காரணம் அப்படின்னு சொன்னால் ட்ரம்புக்கு வந்து உள்நாட்டில் ரிப்பேர் ஆயிருக்கு. இப்போ கூட நீங்கள் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் இந்த போர் வந்து கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வந்தது. 47க்கு 53 அப்படின்ற முறையெல்லாம் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ வித்தியாசம் வந்து 6 ஓட்டு தான். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, பெரும்பான்மை இப்போ சர்வே எடுத்த பெரும்பான்மை அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக தான் சொல்லியிருக்காங்களே தவிர போரை யாரும் ஆதரிக்கலை. அப்போ அமெரிக்காவுக்குள்ளே வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம், வேலையின்மை, பிற நாடுகளுக்கு போட்ட டேரிஃப் வார்னால வந்து ஏற்றுமதி இறக்குமதி சிக்கல்கள், குழப்பங்கள், அப்புறம் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, அதில் வந்து ட்ரம்ப் மற்றவங்க பேர் வந்து நார்னது, நெதன்யாகு. ஆனால் மொசாத்து பேர் அடிபடுது. இஸ்ரேலினுடைய மொசாத் வந்து என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர்கள் இப்படிலாம் வந்து. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரம்புக்கு வந்து ஒரு ஆக்ஷன் காமிக்கணும். உள்நாட்டில் எல்லாம் அடி வாங்கிட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சு, மக்கள் மட்டும் அதிருப்தி இருக்குது, சரி இங்கே போய் நான் வந்து உனக்கு ஒரு ஆக்ஷன் வந்து காமிக்கிறேன், இங்கே சிந்தூர் அங்கே ஃபியூரி, அதே போல தான் அப்படின்ற முறையில் தான் வந்து நினைக்குது. அடுத்தது வந்து இஸ்ரேலை வந்து நம்ம இங்கே ஒரு இஸ்ரேலுக்கு உதவி பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான அடியாளாக ரவுடியாக வச்சுருந்தா மட்டும்தான் மத்திய கிழக்குகள்லாம் வந்து நாடுகள் வந்து பயந்து நமக்கு அடிபணிந்து இருக்கும். இப்போ இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இராணுவ வலிமை வந்து மற்ற நாடுகளுக்கு இல்லை, கத்தாருக்கோ இதுக்கோ வந்து இல்லை. அப்புறம் கூடுதல் ஆதாயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் பெயரை சொல்லியே மற்ற அரபு நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யலாம். கடந்த காலத்தில் நடந்திருக்கு, இப்போவும் நடக்குது. இப்போ சவுதி எடுத்துங்க, கத்தார் எடுத்துங்க, அமீரகம் எடுத்துங்க,
எல்லா நாடுகளுமே அல்லது குவைத்தை எடுத்துக்கங்க, அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை தான் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு வந்து இராணுவ பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கும். இதுதான் இந்த போருக்கு அமெரிக்கா ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம். ஆனால் ஈரான் வந்து அவங்க அடிபணியாமல் தொடர்ந்து போராடுறது இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் தெஹ்ரானில் எடுத்துக்கிட்டுங்க, மற்ற நகரங்கள் எடுத்துக்கங்க, இந்த போர் சூழல்லையும் கூட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமெரிக்காவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அல் ஜசீரால அது வீடியோவாக வந்துட்டு இருக்கு. அயத்துல்லா அலி காமேனி வந்து அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகிற இடத்துலையும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து குழுமி இருக்கிறாங்க. அவரை எதிர்த்த மக்கள் கூட இப்போ வந்து ஈரான் அப்படிங்கிற தேசியவாத அடிப்படையில் ஒன்றா நிற்கிறாங்க. இவங்களுடைய இன்னொரு கோல் வந்து என்னன்னா, நம்ம அடிச்சு கொன்னாச்சு, காமேனியை கொன்னாச்சு, ஆட்சி மாற்றம் வந்து வேற ஒருத்தர் வந்துருவாரு, அவரை வைத்து ஒரு பொம்மை அரசாங்கம் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கலை. இவங்களோட முக்கியமான இலக்கே அதுதான், ஆட்சி மாற்றங்கிறது தான். டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட்லேயே சொல்லியிருந்தாரு. ஆமா, வர அடிக்கணும் அப்படின்னு சொல்லதான். அதுவும் வந்து நடக்கல. ஒரு ஆழந்தெரியாத சகதிக்குள்ள வந்து அமெரிக்கா காலை விட்டுருச்சு. இனி காலை எடுத்துறதுக்கு இன்னொரு காலை ஒன்னாலும் அதுவும் உள்ளதான் வந்து போகும். அந்த வகையில இப்போதைக்கு ஈரான் எவ்வளவுதான் இழப்புகளை தாங்கி இருந்தாலும் அது தொடர்ந்து வந்து திருப்பி தாக்கக்கூடியது அப்படின்றது வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய ஏகாதிபத்திய நாடாக இருந்தாலும் கூட, ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் கூட, அது வியட்நாம் போல அந்த நாட்டு மக்களுடைய நெஞ்சுறுதி அப்படின்றது வந்து உறுதியாக நின்று வேலை செய்யும். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அது நெஞ்சுறுதி மட்டும் இல்லை, அவங்க மிசைல் டெக்னாலஜியும் சரி, சீன உதவியும் சரி, ரஷ்ய உதவியும் சரி, அவர்கள் தொடர்ந்து போரில் வந்து ஈடுபடுவதற்கும் பதிலடி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறாங்க. இப்போ வளைகுடா நாடுகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்கிறாங்க. நீங்கள் வெறும் க்ரூட் ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் துபாயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட்டுன்னு சொல்லலாம். அது மாதிரி விமான நிலையத்தும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு விமான நிலையம், ஒரு ஃபினான்சியல் சிட்டி வேற, தொடர்பும் அங்கே இருக்குது இல்லையா? ஆமாம், இது எல்லாமே இன்னைக்கு வந்து முடங்கி போயிருக்கு. இப்போ இந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே அமெரிக்காவில் வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானில் நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டு வர போகிறோம். சரி, இப்போ சவுதியில் ஜனநாயகம் இருக்கா, அமீரகத்தில் ஜனநாயகம் இருக்கா, பஹ்ரைனில் இருக்கா, ஏமனில் ஓமனில் இருக்கான்னா கிடையாது. அப்போ இங்கே ஜனநாயகம் கிடையாது, ஷேக்குகள்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஈரானில் கூட ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு அதிபர்னு தெரிவு செய்யப்படுறாரு. அந்த வகையில் ஒரு பார்சியலாக கூட ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அதனால் இவங்க ஜனநாயகத்துக்கு மேலேயும் வந்து அக்கறை இல்லை. என்னை எதிர்த்தா உனக்கு ஏதாவது நான் வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்றது தான் அந்த போர் தான். அந்த போரிலும் அமெரிக்கா வந்து நினைத்தது போல் ஜெயிக்கலை, தோற்று கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் மட்டும் இருக்கிற இந்த போர் சூழல் அப்படியே மெல்ல பரவி 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம இந்தியா பக்கத்தில், இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்க்கப்பல் மீது, ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் செலுத்தப்பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. 100 பேர் கிட்டத்தட்ட செத்ததாக தகவல் வருது. 32 பேர் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர். அதுவும் முழுக்க இலங்கைக்காரங்க தான், இலங்கை ராணுவம், இலங்கை நேவி, இவங்க தான் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நியூஸ் இதோட, இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த செய்தி வந்து இஸ்ரேலுடைய சப்மரீனா அமெரிக்காவுடைய சப்மரீனா யார் தாக்குனாங்க அப்படின்னு தெரியல. யார் தாக்குனாலும் போருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து தாக்கி அழிப்பது இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுக்கு தான் அவமானம் குறிப்பாக. ஏன்னா அது இந்தியாவுக்கு வந்துருக்கு. ஆமாம், இந்தியாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் எல்லையில் தான் நடக்குது. ஒரு கப்பலை மூழ்கடிப்பது அப்படின்றது சுற்றுச்சூழல் ரீதியில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்து தெரியும். அப்போ எங்கள் நாட்டு எல்லையில் நீங்கள் வந்து உங்களுடைய மோதலை வைத்து கொள்ளாதீர்கள் வந்து சொல்லணும். அப்படி சொல்வதற்கு மோடி தயாராக. அது வந்து இன்டர்நேஷனல் சீல தான் இருந்திருக்கு, இன்டர்நேஷனல் கடல் பகுதி தான், இன்டர்நேஷனல் சீ தான் தோழர். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இங்கே போர் ஒத்திகை அந்த மாதிரி பல வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் வந்து போகிற மாதிரி இந்த ஈரான் போர்க்கப்பலும் வந்துட்டு போயிருக்கு. ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் இவங்க போயிருக்காங்க. அதில் மார்ச் பாஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட கப்பலை வந்து தாக்கியிருக்காங்கன்னா அது இந்தியாவை தாக்கின மாதிரி தான். ஆனால் இது குறித்து மோடி வந்து வாயை திறக்கலை. அவர் எப்போ இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாரோ அடுத்த 2வது நாள்லேயே இந்த தாக்குதல் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்பது வந்து ஒரு வலதுசாரிகளுக்கிடையே உள்ள நெருக்கமான ஒரு உறவு. மோடி 2014 பதவியேற்ற பிறகு 2017 இஸ்ரேலுக்கு போயிட்டார். போய் வந்து ராணுவ தளவாடங்கள் பெகாசஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ரேடார் போனாரு, பெகாசிஸை கொண்டு வந்தாரு, இப்போ போனாரு, போரை கொண்டு வந்திருக்காரு. போரை கொண்டு வந்திருக்காரு. அப்படி மாறி போச்சு. ஆனால் மோடிக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங், அவருக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய், அப்புறம் வந்து நரசிம்மராவ், ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் பாலஸ்தீன் தான் இந்தியாவினுடைய நண்பன்.
யாசர் அராஃபத் இங்கே வந்தாருன்னா இந்திரா காந்தி கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளவு யாசர் அராஃபத்தினுடைய பிஎல்ஓவுக்கு நெருக்கமான நாடாக இந்தியா வந்து இருந்தது. இன்னைக்கு அந்த நல்ல பெயரையெல்லாம் உதறிவிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு அடியாள் போல வந்து இந்தியா மாறிவிட்டது. ஒரு வலதுசாரிகள் இவங்க இந்துத்துவா கோஷ்டி என்ன நினைக்குதுன்னா, இஸ்ரேலுக்கும் முஸ்லீம்கள் எதிரி, அதே போல நம்ம பிஜேபிக்கு முஸ்லீம்கள் எதிரி. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் அவங்க வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க. இதன் மூலம் இஸ்ரேல் நமக்கு வந்து ஆயுதம் தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஈரானும் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடாக தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல மன்மோகன் சிங் காலத்திலேயே க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை போட்ட பிறகு இன்னைக்கு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஈரான்ல ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்கும் இந்தியாவுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க, அதையும் கைவிட்டுட்டு வந்திருக்காங்க. இப்படி அமெரிக்காவுக்குன்னு காலில் விழுந்து கிடக்கிறார் மோடி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இங்க சர்வதேச ஒரு கடல் பரப்புல வந்து ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டது என்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது வந்து போரை வந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு நிலைமையை இது வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனா இந்த போர் வந்து உலக அளவுக்கு போகுதோ இல்லையோ, இதனுடைய பொருளாதார நெருக்கடி இருக்கு இல்லையா, அமெரிக்கா உள்ளிட்டு கொஞ்ச நாட்கள்ல வந்து பெட்ரோல் டீசல் வந்து விலை உயரப்போகுது, நேச்சுரல் கேஸ் விலை வந்து உயரப்போகுது, மக்கள் வந்து அதனால விலைவாசி வந்து உயரும். இப்படி ஒரு கடும் பிரச்சனையை சந்திப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் முதல் குற்றவாளிகள். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.